பரபரப்பா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு. நாடு முழுக்க எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இணையதளங்கள்லயும் பரவலான கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்த பத்தி புள்ளி விவரத்தோட நம்ம கரெக்டா பேசுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்ம பேசுற விஷயத்துல ஓரளவுக்காவது உண்மை இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதுல ஒருத்தர் வந்து ஒரு பைப் முன்னாடி நின்று பேசிட்டு இருந்தாரு. இங்க பாருங்க, இந்த பைப் தான் வந்து இந்த ஹைட்ரோ கார்பனுக்காக போடப்பட்ட பைப்பு, இதை நீங்க உடனே தடை செஞ்சாகணும் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாரு. நம்ம கொஞ்சம் உத்து கவனிச்சோம் அப்படின்னா, அந்த பைப் வந்து 1990களில் போடப்பட்ட போர்வெல் பைப்பு. நான் அவரை தப்ப சொல்லல. அவர் வந்து தன்னால ஏதாவது நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ஆர்வத்திலையும் ஆதங்கத்திலையும் தான் பேசுறாரு. இருந்தாலும் எதுக்காக நான் அதுக்கு உடன்படலை அப்படின்னா, நம்ம இப்படி ஒரு தவறான பதிவுகளை நம்ம கொடுக்க இந்த வீடியோக்களை வந்து பாக்குறவங்க வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவாங்க. இது என்னடா, இதை பாக்குறதுனால என்ன வரப்போகுது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதுல எது உண்மைன்னு நமக்கு தெரியல, எதை நம்புறது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. சோ அதனால ஓரளவுக்காவது விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சோ எனக்கு நான் இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், இது ரெண்டும் வேற வேற அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது வந்து மீத்தேன், ஈத்தேன், பூத்தேன், ஹெக்டேன், அப்புறம் வந்து ஆக்டேன், இப்படி நிறைய ஒரு 10-11 வகையான எரிபொருட்கள்ங்க. இது எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது தான். இப்போ பூமிக்கு மேல இருக்கிற கழிவுகள்லயும் நம்மால அந்த மீத்தேன் எடுக்க முடியும். இந்த சாணத்தை விட ஒரு பெரிய உரம் வந்து எதுவுமே கிடையாது, அதுல இருந்து மீத்தேன் எடுக்க முடியும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பூமிக்கு அடியில இருந்து தான் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு, அது என்னன்னு நான் சொல்றேன். இப்ப முதல்ல அந்த மீத்தேன் வந்து எப்படி எடுப்பாங்க, அது பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் இந்த அளவுல எல்லாம் எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 1,64,819 ஏக்கர் நிலப்பரப்பளவுல எங்கிருந்து எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா, பர்கூர்ல இருந்து ராஜமன்னார்குடி வரைக்கும் இது மீத்தேன் அப்படிங்கிறது வந்து பூமிக்கடியில இருக்கு. இதை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. வெறுமனே இவங்க வந்து விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்யறது, அதுக்கப்புறம் வந்து மீத்தேன் எடுக்கிறது, அந்த மீத்தேன் மூலமா வந்து நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது, பொருளாதாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே சுத்தமான பொய்ங்க. எப்படிங்க பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையும்? இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா, அந்த மீத்தேனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கறதே வந்து 35 வருஷம் மட்டும்தான். அதாவது நம்ம பூமிக்கு அடியில இருக்கிற அந்த மீத்தேனை வந்து ஒரு 35 வருஷத்துக்கு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு அங்க மீத்தேன் கிடையாது. அதனுடைய விலை, அதாவது அது எவ்வளவுக்கு நம்ம வந்து சேல் பண்ண முடியும் அப்படின்னா 6.25 லட்சம் கோடி. இது வந்து நமக்கு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நமக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இப்போ 1 ஏக்கர்ல வந்து 15ல இருந்து 16 பேர் வேலை செய்ய முடியும். ஆனா அதே இந்த 1 ஏக்கர்ல ஃபுல்லா பாலைவனம் ஆக்கிட்டு ஒரு மிஷினை கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. அந்த மிஷினை ஆஃப் பண்றதுக்கும் ஆன் பண்றதுக்கும் பாத்துக்கிறதுக்கும் 2 பேர் நிறுத்துவாங்க. இதுல எங்க இருந்து வந்து நமக்கு வேலை கிடைக்கும்? சோ அது சுத்த போய். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மீத்தேனை வந்து எப்படி எடுப்பாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற ராட்சச விஷயம் என்ன, நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியா இருக்கும்போது பாக்குறதுக்கு உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம்.